சரி சார், அதோட தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்களையும் வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. பாஜகவிலிருந்து ஒரு மூத்த அதிகாரி என்னை பாஜகவுக்கு அழைத்தார், கூட்டணிக்கு அழைத்தார். நான் கையெடுத்து கும்பி விட்டேன். மதவாதமோ ஜாதிவாதமோ அந்த கட்சியெல்லாம் எங்கே இருக்கும், நான் அங்கே கூட்டணிக்கே செல்ல மாட்டேன். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதி வெறி பிடித்த இந்த கொடூர நஞ்சு படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. அடங்கப்பா அடங்கப்பா இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. கீழ துரோகிகள்னு காங்கிரஸை வெளிப்படையா திட்டுறதும் மேடைக்கு மேடை அதை பத்தியே பேசுறதுன்னு இருந்த இவரே தான் அதே 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க கூடவே கூட்டணி வச்சாருங்கிறது தான் இங்க வரலாறு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களால எப்படிதான் முடியுது அப்படின்னு கேட்டா குறைந்தபட்ச புரிதல், மக்கள் நலனுக்கான கொள்கை தளர்வுன்னு கொஞ்சம் புது புது வார்த்தைகளா சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. பாஜகல இருந்து ஒருத்தர் வந்து அழைச்சாரு. பாஜகவில் இருக்கிறவங்க தெரிஞ்சதே அழைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு பாமக வருது, அங்கே இருக்காதீங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. இல்லை எனக்கு வந்து விருப்பமே இல்லை, பாஜகவில் சேரும் விருப்பமே இல்லை ஜாதிவாத கட்சிகளோ மதவாத கட்சிகளோ இருக்கும் கூட்டணிகளில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறல. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. எங்க போக போறீங்க? இது பாத்தீங்களா? இது உங்களுக்கு இண்டிகேஷன். இந்த கதவை சாத்திரமா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சாலும் சாத்துறேன். இந்த பக்கம் கதவை சாத்திரேன், இவன் இந்த பக்கம் நுழைஞ்ச கூடாதுன்னு கதவை சாத்திரேன். இன்னைக்கு அவரு நான் இந்த கதவை அடிச்சேன் அந்த கதவை அடிச்சேன்னு எல்லா கதையும் அடிச்சுட்டு உள்ள தனியா உட்காந்துருக்கிறாரு. நீ கதவே இல்லை, இப்போ உள்ள இருந்துட்டு கத்துறாரு, அப்பா திறந்து விடுங்கப்பா, நீ தானே கதவை அடிச்சு உட்கார் மூடின்றாங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்கு. இன்னைக்கு இது தெரியுதா இண்டிகேஷனா? முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறது. திருமாவளவன் அவராக வெளியேறுவாரா என்று திமுக கூட்டணி என்ன தொடங்கிவிட்டது. இதுக்கு மேலேயும் போல நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இது என்ன இருக்கு? ஏன்பா கூட்டணியில இல்லாத கட்சியோட மாநாட்டுக்கு இப்படி அரசு ஏற்பாடு செய்கிறது. எல்லா கட்சிகளும் கொடிக்கம்பங்கள் நடுகின்றன, விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொடிக்கம்பங்களே நட முடியவில்லை என்று புலம்பினாரா? அடிமய கடந்தது அந்த காலம், அடங்க மதிப்பாது இந்த காலம். அடிமய கடந்தது அந்த காலம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் 1 மணி நேரம் கூட தனிமை இல்லாத சூழல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. நான் அவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளோதான் ப்ரோ முடியும்? மதுரை கலெக்டர் சங்கீதா புடிங்கி போட்டாங்களா கொடிக்கம்பத்தை? போறதும் போற, இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு வாய். இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சமாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. திருமாவளவன் நான் கதவை எல்லாம் அடைத்து உங்களோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்து விட்டார். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊற்றி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். வராமல் இருப்பவர்களை தானே வழிவிக்க அழைக்க வேண்டும். இவர் தானே போகவே மாட்டேன்ட்டாரு. அறிவாலய வாசலிலிருந்து என்னை அகற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்போ எங்கே போகிற? இங்கே தானே இருக்க. அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன். என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோட்டைக்கு தானே போவேன். புதுசாக வரவனுக்கு தானே இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி கூப்பிடணும். உங்களுக்கு தெரியாததல்ல, என்னதான் சமூக நீதி பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சாதி கட்சியே இல்லையா? தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாழ்த்தப்பட்ட ஆட்களா? ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஜெகதரட்சகனும் டிஆர் பாலுவும் மனதுக்குள்
திருமாவளவன் தங்களுக்கு சரிக்கு சமமாக இருப்பதை விரும்புவார்களா? கொஞ்சம் இடம் கொடுத்து அந்த ஆட்ல தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டீங்களே. நம்ம பயிரோல போட்டு அடிச்சிருக்கான், அவனை அங்கேயே அடிச்சு கொண்டிருக்க வேண்டாம் நீங்க. என்னதான் அந்த ஆள் என்ன கூடவே வச்சிருந்தாலும் அவனை எங்க வச்சு பார்க்கறான், என்னவா பார்க்கறான்னு அன்னைக்கு தான் புரிஞ்சுச்சு. இல்லைன்னா பொன்முடி மேடையில் வச்சுருந்த எஸ்சி தானே அப்படின்னு சொல்லுப்பா, சொல்லுப்பா. திமுக தலைவர்களை தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போதெல்லாம் சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து இப்படி ஒரு சோஃபால திமுக தலைவர் உட்காந்து ஒரு சேர், பிளாஸ்டிக் சேர் போட்டு. நான் அதெல்லாம் பேச வேணாம்னு நினைச்சேன், காண்டாவுது. அப்போது அமைச்சர் ஒரு பெரிய சேரிலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக கைகட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? ஏன் எல்லா கட்சிக்காரனும் கொடிக்கம்பம் நடத்துறான், விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏன் இது நடக்குது? எந்த சாதியும் தலித்த விரும்பலன்றதுதான் உண்மைப்பா. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். எப்படா இப்படி வெக்கமில்லாம பேசணே? அவர் விஜய் வந்து அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்ன போது அது ஆபாசம் என்று கூக்குரல் இட்டீர்களா? பட் அரசியல்ல அன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, இன்னைக்கு ஒண்ணு நடக்கும். சொல்லுங்கப்பா. இப்பவும் என்ன சொல்றீங்க? மதவாத கூட்டணியில் இருக்க மாட்டேன். எனக்கு போன வாரம் தானே விஜய் கதை அடிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ பேசுங்க. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? ஆனா இப்போ விஜய் கதவை இவர் தானே அடிச்சாரு, அடைத்து விட்டு இப்போது அங்கே எங்கே சொல்வது? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கட்சி தொடங்கும் போதே அதிகாரத்தில் பங்களிக்கிறேன் என்று சொல்லுவது அப்போது இவர்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குமா? நீங்க பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்லாம உட்காந்துருக்கீங்களா? ஒரு 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம். இப்போ திருமாவளவன் முன்பு இருக்கும் வாய்ப்பு மதவாதம், சாதியவாதம். சாதியா மதமா? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. சீவல் பெருசா செதறல் பெருசான்னு தெரியலையே. இது இரண்டில் மதத்தை தேர்ந்தெடுப்பது பெட்டர். ஏன் அப்படி பெட்டர்னு சொல்றீங்க சார்? ஏம்மா உங்களை சாதி ரீதியா இழிவுபடுத்துறாங்கம்மா. இன்னொன்று, கூட்டணியில் இத்தனை காலம் விசுவாசமாக இருந்தவங்க உங்களை முதுகுல குத்தி எட்டி உதைக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேணுமா வேணாமா? உங்களால் வெற்றி பெற்றவர்கள் அவங்க. உங்களால் வெற்றி பெற்றவர்கள், அருமையாக சொன்னீர்கள். உங்களால் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதிகாரம் இல்லைன்னா உங்களை ஒருவரும் சீண்ட மாட்டார்கள் இல்லையா? கெட் அவுட் சார். போடா. சரிடா. நீ எம்டிடா. உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா. போடா சொப்பு வாயா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.